ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நம்ம லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்ச ஒரு ஃபெர்டிலைசர் தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அந்த ஃபெர்டிலைசர் மூலமாக ஓரளவு எனக்கு காய்கறிகள் ஒரு தொடர்ந்து எனக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபெர்டிலைசர் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃபெர்டிலைசர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபெர்டிலைசர் எல்லா செடிகளுக்கும் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிகள் கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் உதவியாகவே இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுற என்னென்ன ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா, புங்கம் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கு ஈக்குவலாக உள்ள கடலை புண்ணாக்கு. இது கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஆட்டுற கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஆர்கானிக் ஷாப் இல்லை உரக்கடையில் இந்த புங்கம் புண்ணாக்கும் நீம் கேக்கும் உங்களுக்கு கிடச்சிரும். அதான் வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே கிடச்சிரும். மேக்ஸிமம் இது எடுக்கும் போது ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் எடுங்க. அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புங்கம் புண்ணாக்கு ஒரு டைம் நல்லாவே வெயிலில் காய வைங்க. ஏன்னா சிறு சிறு வண்டுகள் இதில் இருக்கும். ஸோ அதுக்காக வெயிலில் காய வச்சிங்கன்னா அதில் உள்ள வண்டுகள் எல்லாமே செத்துரும். அது மெயினாக நம்ம மாடி தோட்டத்தில் கொடிகள் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வைக்கும்போது நிறைய நம்ம ஃபீடிங் நம்ம அதிகமாகவே நம்ம கொடுக்கணும். அதுக்கு இது மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நம்ம தண்ணியில் ஃபுல்லாகவே கலக்கிட்டு நல்லா கரைஞ்சிடணும். அது ஏன்னா வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கரைச்சிட்டு, நம்ம கடலை புண்ணாக்கு எல்லாமே நல்லா கரைச்சிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுத்தா தான் ரொம்ப ஈஸியாக செடிகளுக்கு ஈஸியாகவே அதோடய சத்துக்கள் போய் சேரும். அது புங்கம் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே ஓரளவு பவுட்ரு பேஸஸில் இருக்கும். கடலை புண்ணாக்கு மட்டும் கொஞ்சம் கட்டி பேஸஸில் கிடைக்கும் நமக்கு. அதை நல்லாவே தண்ணி விட்டாவே நல்லாவே கரைஞ்சிரும். அது மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடியில் உள்ள வண்டல்கள் விட்டுட்டு மேலாப்பில் உள்ள தண்ணி மட்டும்தான் நம்ம செடிகளுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா கடலை புண்ணாக்கில் நம்ம கரைச்சிட்டு அடியில் உள்ள வண்டல் நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது, ஏன்னா அதுலேருந்து எறும்பு பிரச்சனை எல்லாமே வரும். ஏன்னா அந்த கடலை புண்ணாக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதில் எறும்புகள் மற்ற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் மேலாப்பில் உள்ள தண்ணி மட்டும் செடிகளுக்கு கொடுக்கறது பாருங்கள். இது 3 புண்ணாக்கும் நான் ஈக்குவல் ரேஷியோஸில் நான் எடுத்துக்கிட்டேன். மூணுமே ஒரு ஹாஃப் கேஜி நான் எடுத்துக்கிட்டேன். மூணுமே கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு எல்லாமே மூணுமே அரை கிலோ எடுத்துகிட்டு எல்லாம் ஒரு 20 லிட்டர் கேனில் நான் தண்ணி ஃபுல்லாகவே போட்டு நல்லா கலக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கலக்கிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து தெளிஞ்ச தண்ணியை அந்த செடிகளுக்கு நான் கொடுத்தேன்னா இது மாதிரி காய்கள் எல்லாமே திரட்சியாக வந்தது. எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த பூ கொட்டுற பிரச்சனை, அதுக்கப்புறம் காய்கள் எல்லாமே இந்த மிளகாய் இதெல்லாமே ரொம்ப ஒரு சின்னதாக விளைச்சல் கம்மியாக இருந்தது. இது நான் மந்த்லி ஒன்ஸ் நான் கொடுக்கும் போது எனக்கு அதிக காய்கள் எனக்கு கிடச்சிது. மெயினாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய் இதெல்லாமே நிறையவே எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.